வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் ஆர் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அதில் டெஸ்ட்டு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பொதுவாக எம்ப்ளாயி ட்ரைனிங், ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ ஒரு எம்ப்ளாயை செலெக்ஷன் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஜ் they are given the basic knowledge about the work of the employees. அவங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜே அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு வர வைக்கணும். அதுதான் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ட்ரைனிங் எதுக்காக தராங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியும் இல்லை சிஸ்டமேட்டிக் மேனர்ல ஒர்க் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. அடுத்து இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வரணும், அதுக்காக தான் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் நீட் டு ட்ரைனிடு பர்சன் டு பர்ஃபார்ம் த பெட்டர் ஆக்டிவிட்டிஸ் இன் ஏ சிஸ்டமேட்டிக் வே. சிஸ்டமேட்டிக் வே மீன்ஸ்னா ஆர்கனைசேஷன் எந்த மெத்தட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ட்ரைனிங்குடைய பர்பஸே. அடுத்து இதுல இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் ஜாப்ஸ் தம் செல்ஃப். அதாவது இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா, அவங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வரணும், அவங்களுடைய ஒர்க்கு அவங்களே செய்யணும். இதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுல அக்கார்டிங் டு எட்வின் பிலிப்போ அப்படின்றவர் ஒரு ட்ரைனிங் ஒரு டெஃபினிஷன் தராரு. ட்ரைனிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃபார் டூயிங் பர்டிகுலர் ஜாப். அதாவது அவரு வேலை செய்யக்கூடிய வேலையிலையோ இல்ல அவர் எந்த ஒர்க் செய்யறாரோ அதுல அவருக்கான நாலேஜ் வரணும், அதுல அவரு அவருடைய ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங். ட்ரைனிங்குடைய பர்பஸ் அப்படின்னு வரணும். நான் ஹெட்டிங் மட்டும் படிச்சிடும், நோட்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க பாத்துங்க. இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க், அதாவது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ப்ரிவென்ஷன் ஆஃப் அபியூலன்சஸ், என்லைட்டிங் நியூ ரெக்ரூட்ஸ், இம்ப்ரூவ் சேஃப்டி மெஷர்மெண்ட், motivating employee, higher productivity and profit efficiency, cost reduction, reduced supervisions. இதுதான் இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனுடைய பர்பஸ், நீடுன்னு கூட நாம் சொல்லலாம். குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, அபியூலன்சஸ் ப்ரிவென்ஷன் பண்றதுக்காக, என்லைட்டிங் நியூ ரெக்ரூட்ஸ், இம்ப்ரூவ் சேஃப்டி மெஷர்ஸ், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயி, higher productivity and profit efficient, cost reduction, reduced supervisions. இதுதான். அடுத்து இந்த ட்ரைனிங் மெத்தட். இதுல பொதுவா இந்த ட்ரைனிங் மெத்தட் வரும்போது ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். இதுதான். இதுல இந்த மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். அதாவது பெரிய நிறுவனமா இருந்தா அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் வேற இருக்கும், சின்ன நிறுவனமா இருந்தா அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கும். அதுதான் வேரி ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் டு அனதர்ஸ். இதுல என்னன்னா ஸ்கில் ரெக்யர்மெண்ட், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட், காஸ்ட் அண்ட் டைம், அவைலபிலிட்டி, இன்டெப்த் நாலேஜ், அவங்களுடைய இன்டெப்த் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுல என்னன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆன் அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலேயே ஒரு எம்ப்ளாய்க்கு நாம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் ஓஎஃப் ஓஎஃப் அப்படின்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஆஃப் பண்ணிடும். அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ல ட்ரைனிங் எடுக்காம வேற ஒரு என்விரான்மெண்ட்ல ட்ரைனிங் எடுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி இருக்குதுன்னா
அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயி செலெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ஃபேக்ட்ரியிலேயே அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது ஆன் த ஜாப் ட்ரைனிங். அதுவே அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் கூட்டின்னு போயிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்ஸ், அதுதான் வந்து ட்ரைனிங் விச் இஸ் கிவன் டு எம்ப்ளாயீஸ் அட் ஒர்க் பிளேஸ். இது தாண்டி வேற எதுவும் மீனிங் இல்லை. அந்த ட்ரைனிங் வந்து ஒர்க் பிளேஸ்லயே கொடுத்தோம்னா அது ஆன் த ஜாப் ட்ரைனிங். இதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, லேர்னிங் பை டூயிங் அண்ட் லேர்னிங் வைல் ஏர்னிங்ஸ் அப்படின்றாங்க. இதுதான். இதுல நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா கோச்சிங் மெத்தட். பொதுவாக வந்து கோச்சிங் அப்படின்னா கோச் அப்படின்னா நமக்கு மேல ஒருத்தர் அவர் ஏற்கனவே அந்த ஃபீல்டுலயோ இல்லை அந்த ஒர்க்லயோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அவரு தான் வந்து சுப்பீரியரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவார், கைடு பண்ணுவார். எப்படி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நாலேஜ் பற்றினோ இல்லை ஸ்கில்லை பற்றியோ அவருக்கு வந்து தருவார். அதுதான் இன் திஸ் கோச்சிங் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் த சுப்பீரியர் டீச் ஆர் கைடு த நியூ எம்ப்ளாயீஸ் about knowledge and skill to a given job. அந்த எம்ப்ளாய்க்கு எந்த ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்களோ அதை பற்றின நாலேஜ் எல்லாமே சொல்றது தான் கோச்சிங் மெத்தேடு. இதில் சுப்பீரியர் என்ன பண்ணுவார்னா ஷுட் பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். இதுதான் வந்து கோச்சிங் மெத்தேடு. அப்போ சுப்பீரியர் வந்து டீச் பண்ணுவார், கைடு பண்ணுவார் ஒன்று. அடுத்து வந்து மென்டாரிங் மெத்தேடு. பொதுவாக வந்து மென்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணா அவருடைய நாலேஜ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றது தான் மென்டார். மென்டாரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சீனியர் மோஸ்டோ இல்லை ஒரு 10-15 வருஷம் சர்வீஸ்டு பர்சனோ அவருடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணார்னா அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டாரிங் மெத்தேட் அப்படின்றாங்க. அதில் மென்டாரிங் இஸ் ஆல்வேஸ் டன் பை சீனியர் பர்சன். இட் இஸ் ஆல்சோ ஒன்-டு-ஒன் இன்ட்ராக்ஷன் லைக் ஏ கோச்சிங் மாதிரி ஒன்-டு-ஒன் இருப்பாங்க. இது ஒன்று. அப்போ நல்லா ஞாபகம் வச்சு, கோச்சிங் மெத்தட் அப்படின்னா சுப்பீரியர் என்ன பண்ணுவார், டீச் பண்ணுவார், கைடு பண்ணுவார் ஒர்க் ரிலேட்டடான நாலேஜ் ஸ்கில்லு. மென்டாரிங் மெத்தட்னா அவருடைய நாலேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றது. அடுத்து ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். பொதுவாக ரொட்டேஷன் அப்படின்னா மறுபடியும் வர்றது, ரொட்டேட் ஆகினே இருக்கிறது அப்படின்வாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க பேங்க் ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா இப்போ பேங்க்ல போனீங்கன்னா கேஷியர் ஒரு வாரம் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா கிளர்க்கு வேலை செஞ்சுன்னு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செக்கில் எல்லாமே செக் பண்ணின்னு இருப்பார். இது மாதிரி ஒர்க்கு. அதுதான் ஏன் சார் அப்படின்னா ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்னு வரணும்னா த ட்ரைனீஸ் இஸ் பீரியாடிக்கலி ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் ஒர்க் டு அனதர் ஒர்க்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேங்க்கு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 1-to ஒர்க்கா இருக்கலாம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டிவிஷன் டு அனதர் டிவிஷனாக கூட இருக்கலாம். அடுத்து வந்து ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னா அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா வழிமுறைகள் வந்து நம்ம காட்டுறது. அதான் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்ப்ளாயி டு ஹவு டு பர்ஃபார்ம் இஸ் ஜாப் அண்ட் இட்ஸ் ஏ பர்பஸ். நீங்க வந்து எந்தெந்த ஒர்க்கு செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார். எங்காவது நீங்க வெளியூர் டூர் போறீங்கன்னா இல்லை ரோட்ல போறீங்க அப்படின்னா they given some instructions. In case of a child go to a bicycles in a road, the father or mother given some instructions. You always should stay on the left side of the road அப்படின்னா, அதாவது நீ ரோட்லுக்கு இடது பக்கமாவே தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். அடுத்து வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்ஸ். அதாவது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னா ஒரு சுப்பீரியரோ ஒரு சீனியரோ அவர் என்ன பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ட்ரைனிங் லேர்ன் டு ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஃப்ரம் த
ட்ரைனர் ஆர் சூப்பர்வைசர் ஆர் சீனியர் ஒர்க் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ஸ். இதுல பொதுவா வந்து எதுக்காக சார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, இந்த மெஷின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த கிராஃப்ட் மேனு, வெல்டரு, ஃபிட்டர் அப்படின்றாங்க. இதுக்கு தான் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்ஸ் அப்படின்றாங்க. இது பொதுவா வந்து இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 1 to 5 years வந்து இருக்கும். இதுதான் இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க டூரிங் த ட்ரைனிங் பீரியட்ஸ். இதுதான் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்ஸ். அதாவது ட்ரைனி லேர்ன் த ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஃப்ரம் த ட்ரெயினர். யார் ட்ரெயின் பண்றாங்களோ, சுப்பீரியரோ ஒரு சீனியரோ. இது பொதுவா வந்து இந்த கிராஃப்ட் மேனு, வெல்டரு, ஃபிட்டரு, அந்த மெக்கானிஷியன்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து என்னன்னா கமிட்டி அசைன்மெண்ட். பொதுவா வந்து கமிட்டி அசைன்மெண்ட் அப்படின்னு வரணும்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல ஒர்க்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுதான் என்னன்னா கமிட்டி அசைன்மெண்ட். சாரி, ஒர்க்கர் இல்ல, அந்த நியூவா ரெக்ரூட்மெண்ட் பண்ண எம்ப்ளாயீஸ். இப்போ கொரோனா டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ஆர் ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டி டு ஃபைண்ட் அவுட் அஃபெக்டட் ஃப்ரம் கோவிட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றாங்க. இது ஒண்ணு. அப்போ அந்த கமிட்டி அசைன்மெண்ட் வரும்போது when employees are assigned to committee to address a particular issues, அதாவது கமிட்டி assigned to a particular issues, they are able to work close with the members and committee leaders. அதில் என்ன பண்ணுவோம்னா இந்த கமிட்டி அசைன்மெண்ட்ல they are always observing a particular decision making in process. அடுத்து under studying internship trainings. under study or internship training method. பொதுவா வந்து இது இந்த superior to a subordinate. இது பொதுவாக என்ன பண்ணுவோம்னா சுப்பீரியர் கிவன் டு சபார்டினேட்டு, இல்லை அசிஸ்டன்ட் டு எ மேனேஜர் ஆர் எ டைரக்டர்ஸ் அப்படின்றாங்க. த சபார்டினேட் லேர்ன் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அப்சர்வேஷன் பை பர்டிகுலர் ஹேண்ட்லிங் டே டு டே ப்ராப்ளம்ஸ். இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். பொதுவாக வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து நாம் வந்து சொல்லலாம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா காலேஜ் டீச்சர்ஸ் ஆர் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து போவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய நாலேஜ் உள்ள பர்சன் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்போ ஆன் த ஜாப் ட்ரைனிங் வரும்போது கோச்சிங் மெத்தட், மென்டாரிங் மெத்தட், ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் மெத்தட், apprenticeship trainings, committee assignment, understudy, internship training method. Next, off the job trainings. அதாவது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸ் வந்து ஆஃப் பண்ணுறது தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் பிளேசஸ் அப்படின்னா அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேசஸ் அப்படின்றாங்க. இதில் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் ட்ரைனிடு மெத்தட் வேர் த ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் லேர்ன் டு த ரோல் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸ். அதாவது எம்ப்ளாயீஸ் லேர்ன் த ஜாப் ரோல் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸ். அவ்வளோதான், இதில் வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸை தவிர்த்துட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அது வந்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. லெக்சர் மெத்தட்ஸ். பொதுவாக வந்து லெக்சர்ஸ் அப்படின்னா காலேஜில் தான் வந்து நமக்கு தருவாங்க. அதே போல் ஒரு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த லெக்சர் மெத்தடு பொதுவாக வந்து ட்ரைனிஸ் ஆர் எஜுகேட்டட் அபவுட் த கான்செப்ட், தியரிஸ், பிரின்சிபல்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு ட்ரைனிஸ் வந்து எஜுகேட் பண்றார் ஒரு கான்செப்டோ, தேரியோ, பிரின்சிபல்ஸோ, அப்ளிகேஷன்ஸா பர்டிகுலர் ஏரியாஸ், எனி பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா அது வந்து லெக்சர் மெத்தட். இந்த லெக்சர் மெத்தட் வந்து பொதுவாக வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், கன்சல்டன்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ் ஆர் யூனியன். இதுதான் வந்து லெக்சர் மெத்தட்ஸ். இதுல பொதுவாக இந்த லெக்சர் மெத்தட் அப்படின்னு வரும்போது என்னன்னா
practical knowledge using audio visual tools. இதுதான் வந்து lecture methods. அப்போ educate the particular concept, theories, principles, application of knowledges in any particular areas அப்படின்றாங்க. அடுத்து group discussions method. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ட்ரைனிங்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் இன்டர்வியூஸ், அதுல வந்து இந்த ட்ரைனிங் மெத்தட்னு ஒன்று வரும். மெத்தட் ஆஃப் இன்டர்வியூஸ்ல வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ்னு ஒன்று வரும். பொதுவாக குரூப் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, தே ஆர் டிஸ்கஸ் இன் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் பர்டிகுலர் டாபிக்ஸ். அதுதான் வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ். குரூப் டிஸ்கஷன் ஆஃப் பீப்புள் participate, discuss a particular subject or one topics. இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு இஷ்யூஸ் வந்து தே ஆர் டிஸ்கஸிங்ஸ் அண்ட் டேக்கிங் த டெசிஷன்ஸ் அப்படின்றாங்க. இதில் என்னன்னு பண்ணுவாங்கன்னா பொதுவாக எம்ப்ளாயிஸ் வந்து குரூப் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசாக ரெக்ரூட் பண்ண எம்ப்ளாயி வந்து ஒரு 5 பேர் ஒரு குரூப்பு, இன்னொரு 5 பேர் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி குரூப்பாக பிரிச்சிருவாங்க. அவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் இஷ்யூஸ் தருவாங்க. அண்ட் அவங்க அந்த 5 குரூப் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் குரூப் டிஸ்கஷன்ஸ் மெத்தட். அடுத்து கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு வரும்போது, கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு வரும்போது பொதுவாக வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸையோ இல்லை ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடிஸோ ஒன்று கொடுப்பாங்க. பொதுவாக வந்து கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்டு. இப்போ கேஸ் ஸ்டடினா இப்போ ஏதோ ஒரு தெஃப்ட் நடக்குது, ஒரு திருடு நடக்குது அப்படின்னா அந்த திருடு பார்த்துன்னு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடி என்ன பண்ணா புதுசா வந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவார்னா அதை பத்தின வந்து நாலேஜ் கேதர் பண்ணுவாரு. அவரு எப்படி அதை சொல்யூஷன் பண்றாரு, அது எப்படி அவர் வந்து மெத்தட் ஆஃப் ஹேண்டில் பண்றாரு. இதுதான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தடு. இதுல வந்து தே ஹாவ் டு யூஸ் their theoretical knowledge and particular knowledge to find out solution to the problem presented அப்படின்னு சொல்றாங்க. there is no single solution to the problems. இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதை டிபெண்ட் அப்போ அந்த ட்ரைனிஸ் மெத்தடோ இல்லை அந்த எம்ப்ளாயி பொறுத்தோ நமக்கு மாறும். அடுத்து ரோல் பிளேடு. அதாவது ரோல் பிளேடு அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நடந்துக்கணும். ஒரு சுச்சுவேஷனை அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் ரோல் பிளேடு. அப்போ அது என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, எந்த ஒயர் வந்து கட் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுதான் வந்து ரோல் பிளேடு. அதுல பாருங்க, அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனிஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு த சுச்சுவேஷன் அண்ட் அசைன்டு ரோல். அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க, அடுத்து அவங்களுடைய ரோல் என்னாலும் சொல்லிடுவாங்க. அடுத்து இதுல என்னன்னா தேர் ஆர் நோ ப்ரீ ப்ரிப்பேர்டு டயலாக்ஸ். அவங்கள முன்கூட்டியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தே ஹாவ் டு அசியூம் த ரோல் அண்ட் பிளே ரோல் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன்ஸ். திடீர்னு ஒருத்தர் வராரு, வாயாங்க வாயா போய் எடுத்துன்னு போய் இந்த பொருள் சேல்ஸ் பண்ணிட்டு வாயா, இல்லை நீங்கள் ஒரு மேனேஜராக ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அதான் வந்து ரோல் ஆஃப் கஸ்டமர்ஸ், சேல்ஸ்மேன், மேனேஜர்ஸ், யூனியன் லீடர், ஃபோர்மேன் அண்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து செமினார் அண்டு கான்ஃபரன்ஸ் மெத்தட்ஸ். அதாவது செமினார் அண்டு கான்ஃபரன்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா ட்ரைனிஸ் டு லிசன் டு த லெக்சர்ஸ். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுலேயோ ஒரு பர்டிகுலர் பர்சனோ வந்து அவர் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அவரு கொடுக்கக்கூடிய லெக்சர் வந்து புதுசா வந்துக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணும், லிசன் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த டாக்டர் கான்ஃபரன்ஸ், சேல்ஸ்மேன் கான்ஃபரன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல வந்து அந்த ஒரு டெட் பாடியை வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு லெக்சர் வந்து தருவாங்க. அதில் அவரு என்ன பண்ணா அவருடைய பர்டிகுலர் நாலேஜஸ் வந்து கொடுப்பார். அதுதான் வந்து டாக்டர் கான்ஃபரன்ஸு.
இந்த சேல்ஸ் கான்ஃபரன்சஸ்ன்னு சொல்லுது. அடுத்து வந்து ஃபீல்டு ட்ரிப் மெத்தேடு. ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் அப்படின்னா, ட்ரிப்னா எங்கன்னா ஒரு இடம் ஜேர்னி போத்து. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னா, நாம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமா இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸ். அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கு, ட்ரைனிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஜேர்னி அண்டர் பை எ குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ட்ரைனி டு பிளேஸ் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ் ஆர் சைட். அடுத்து வந்து வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தேடு. இந்த வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தேட் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சிமிலியர் டு ஒர்க் என்விரான்மெண்ட் தான், ஆனா வந்து ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஃபிஷியலா அவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நாம போயிட்டு வந்து ட்ரைன் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து எப்படி டேக் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்து அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னன்னா வெஸ்டிபிள் ட்ரைனிங்னா அந்த லைக் தட் ஃப்ளைட் மாதிரியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மோட்டார் வெஹிக்கிளோ ஏதோ ஒன்றுத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்து என்னன்னா இ லேர்னிங்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங்ஸ் ஆர் வெப் பேஸ்டு லேர்னிங்ஸ். இதில் வந்து என்னன்னா அவங்க பொதுவாக வந்து ட்ரெயின் பண்ணுறது வந்து இ லேர்னிங்ஸ், ஆக்சுவல் ஒர்க் பிளேசஸ் இல்லாத, ஆஃபீஸும் இல்லாமல் ஆன்லைனில் நம்ம ட்ரெயின் பண்ணுறது. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து தெரியும். பொதுவாக ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி அது வந்து செய்து காமிக்கிறது அப்படின்றாங்க. வந்து இந்த ஸ்கூட்டி வரும்போது என்னன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆன் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல் ஒரு வாஷிங் மிஷினை வந்து எப்படி ஆன் பண்ணணும், அது எவ்வளோ தண்ணி எடுக்கணும், அது எவ்வளோ நேரத்தில் ஆஃப் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணுவோம்னா தே ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டட். அதாவது பொதுவாக வந்து நமக்கு நேரடியாகவே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதாவது விஷுவல் டிஸ்பிளே ஆஃப் ஹவு சம்திங் ஒர்க் ஆர் ஹவு டு டூ சம்திங்ஸ். எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகுது, அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்கு. இது ஒன்று. அடுத்து என்னன்னா ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட்ஸ். ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னா பொதுவாக எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவனுக்கு ஒரு 5 யூனிட் கொடுப்பாங்க. அந்த 5 யூனிட்டையும் அவன் வந்து படிக்கணும், அதை பற்றின தெரிஞ்சுக்கணும், அதில் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தேடு அப்படின்னா. அதே போல் லைக் தட்டு இந்த எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணணும்னா ஒரு மெஷினரி பற்றின இல்லை ஒர்க் பற்றின ஒரு புக் ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் டு பி லேர்ன், இட் இஸ் பிரசன்டட் எ சீரீஸ் ஆஃப் யூனிட்ஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்: preparing, presenting fact, new knowledge, questions and answers. இதுதான் வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தேடு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடியது. அப்போ அந்த வீடியோவில் வந்து மெத்தட் ஆஃப் ஜாப் ட்ரைனிங்கில் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், இதில் லெக்சர் மெத்தட், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடி மெத்தட், ரோல் பிளேடு, செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ், ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட், e-learning method, demonstration training method, programmed instruction method. இவ்வளோதான் நமக்கு வந்து இருக்குது. இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.